நிறைவுன்னா என்ன, குறைவுனா என்ன? நீங்கள் நிறைவு உள்ளவர்களாக இருக்கீங்களா, குறைவுள்ளவர்களாக இருக்கீங்களா? இப்போ நம்ம நிறைவுனா என்ன நினைக்கிறோம்? நல்லா வசதியாக இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, திருப்தியாக இருக்கிறது, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கிறது நிறைவு. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நிறைவுன்னா எது தெரியுமா? யார் எல்லாரிடத்திலும் குறையை காணாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நிறைவுள்ளவர்கள். தான் நிறைவாக இருக்கிறவன் எந்த இடத்துலையும் குறையை பார்க்கவே மாட்டானான். ஏன்னா அவன் கண்ணுக்கு நிறை மட்டும்தான் தெரியும். அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற குறையை பற்றி பேசி கொண்டிருக்கிறவனுக்கு அவன்கிட்ட ஏதோ அது தொடர்பான குறை இருக்குன்னு அர்த்தம். அவன் தான் அடுத்தவனுடைய குறையை பேசுவான். எனவே நிறைவு என்பது அடுத்தவர்களுடைய குறையை பெரிதுபடுத்தாமல் இருப்பது. அப்போ தான் சொல்லுவாங்க, எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறவர்கள் அடுத்தவங்ககிட்ட குறைவை காண மாட்டாங்க. சும்மா நீ நிறைவாக இருக்கிறேன்னு சொன்னால் குறையை காணக்கூடாது. அந்த குறை உனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் நிறைவு. நாம் சேர்த்து வச்சிருக்கிற செல்வம், சொத்து, பதவி, செல்வாக்கு இதெல்லாம் நிறைவல்ல. உன்னை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நிறைவை காண பழகி கொள்ள வேண்டும். அந்த குறைவையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு பெரிய குறையாக இருக்கும். அந்த குறை தான் நம்மை வீழ்த்தி விடும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உறவுகள் மேம்பட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எதுலேயும் இதைத்தான் நம்ம சுருக்கி நம்ம முன்னோர்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் குற்றம் காணாத. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துடும், தப்பு நடந்தால் கண்டுக்கவே கூடாதா? ஒருத்தன் தப்பு செஞ்சால் தப்பு செய்கிறவனுடைய தொடர்ந்து பழகிட்டு இருக்கணுமா அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. தப்பு செய்கிறவனோட தொடர்ந்து பழகணும், தப்பை திருத்தாதீங்கிறதோ இதனுடைய பொருள் அல்ல. குறை இருக்கிற எல்லாமே, நீங்கள் ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறீங்களா, அந்த ஆள் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மோசமான ஆள்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும். அந்த மோசமாக உங்களுக்கு விஷயம் நினைவு வரும்போது அந்த நல்ல குணத்தை நினச்சி பார்த்துங்க. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற வெறுப்பினுடைய அளவு ஒரு அங்கலமாவது குறையும். எனவே ஒரு மனிதனுடைய நிறைவை பார்க்க கற்றுக்கொள்வது தான் உண்மையான நிறை. அத்தகைய நிறையுள்ளவர்களாக நாம் வாழ கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.